ஹலோ காய்ஸ், என் மூஞ்ச எல்லோரும் மறந்துட்டுருப்பீங்க. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பீச் வரைக்கும் ஒரு ரன் போவோம். என்னடா எல்லாரும் ரன்னிங் போகிறீங்க, நாங்களும் ரன்னிங் போவோன்ட்டு பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து இன்றைக்கி பீச் வரைக்கும் ஓடலான்னு ஒரு முடிவெடுத்தோம். நாங்கள் போகணுமான்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். ராம்ஸில் கேதரிங்கை போட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் தான் பிளான். சரின்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம வாங்கிட்டு வந்த வாழைப்பழத்தை நம்மளோட பாய்ஸ்க்கு கொடுத்துட்டு, இந்த மனுஷன் என்னன்னா 100 கிலோமீட்டர் ஓடுற மாதிரி 10 வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு இருந்தார். இவ்வளோ பண்ணுறமே நாங்கள் ஓடணுமா இல்லையான்ட்டு நீங்கள் லாஸ்ட்டில் பார்ப்பீங்க. ஓகே, வாழைப்பழத்தெல்லாம் சாப்பிட்டாச்சா? அடுத்ததாக எடுத்துகிட்டு வந்த காலி பாட்டிலெல்லாம் கிரியேட்டினையும் எலக்ட்ரோலைட்ஸையும் ஃபில் பண்ண ஆரம்பித்தோம். என்ன இது எல்லாத்தையும் டீ கடையில் பண்ணும்போது எல்லாரும் ஒரு மாதிரியாக தான் பார்த்தாங்க. அதுலேயும் இவன் இருக்கானே போட்டு குலுக்குன்னு குலுக்கிட்டு இருந்தான். இப்படியோ எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு வழியாக வார்ம் அப் பண்ணுறதுக்கு வர்றதுக்குள்ளே 7 மணி ஆச்சு. ரன்னை ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணது 5:30 மணிக்கு. சரி 1 ஹவரில் ஓடி போய் பீச்சை பார்த்துடலாம், 10 கிலோமீட்டர் தானேன்ட்டு ஓட ஆரம்பித்தோம். ஒரு 6.5 பேஸில் ஒரு 4 கிலோமீட்டர் ஓடி இருப்போம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்கும், சாப்பிட்டா கிராம்ப் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து வயிற்றெல்லாமே கிராம்ப்பு. அதுக்கு நடுவில் தான் நம்ம கோன்வேலுக்கிட்ட இருந்து ஒரு ஃபோனு. என்னன்னு கேட்டிங்கன்னா, வெயில் வந்துருச்சு, அப்புறம் கலர் கம்மியாயிடும்னு சொல்கிறாரு. இதுக்கா 10 வாழைப்பழம் சாப்பிட்ணும்? இந்த பீஸ் இருக்குதே, ஒரு 200 மீட்டருக்கும் ஒரு வாட்டி வால்னி அடிச்சுட்டு 10 பேஸில் ஓடினேன்றான். நெக்ஸ்ட் வரப்போகிறது ஒரு எக்ஸ்கியூஸ். ஓகே டு ஃபெயில். நெக்ஸ்ட் டைம் ஓடுவோம் நாங்கள் இதே மாதிரி. சீக்கிரமாக ஓடாது, 5 மணிக்கு ஓடுவோமா? ஓடுவோம். மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு நான் அப்புறம் ஒரு சம்பவம் பண்ணேன். அப்புறம் அண்ணா நகருக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கதை பேசிகிட்டு இருந்தோம். அதை முடிச்சுட்டு நேராக அண்ணா நகர் டவருக்கு போயிட்டு ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா. என்னென்ன ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணணுன்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். டவர் பார்க்குக்கு வந்தாலே எனக்கு அங்கே இருக்கிற லேக்கு சைடு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்கிற மீன், அப்புறம் டேர்ட்டில்ஸு, அப்புறம் பறவைங்க, அதெல்லாம் பார்த்துட்டு மன நிம்மதியை கெடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போய் வேலையை பார்த்தேன். வேலை முடிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு ரேபிஸ் வேக்சினோட 3rd டோஸ் இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, நான் வளர்க்குற பூனையே என்னை ரிவெஞ்ச் பண்ணிடுச்சு. அதையும் போய் போட்டுக்கிட்டு கையில் போடுவாங்கன்னு நினச்சேன். தம்பி கீழே இறங்கு மாதிரி, தம்பி திரும்பி படுப்பான்னு சொல்லி பின்னாடியே போட்டாங்க. நைட்டு வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிச்சுது. ஸோ ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு பார்க்கில் போயிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். அவ்வளோதான். வீட்டுக்கு போகும்போது ஒரு டயட் கோக்கை குடிச்சிட்டு போய் தூங்கிட்டேன். இந்த மாதிரி வேறு எதனா ரேண்டம் டே விலாகில் உங்களை சந்திக்கிறேன். பை.